அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். கேளக்கிய சித்தரை நம்ம பேச வேணாம், நம்ம விட்டுடலாம் அப்படின்னாலும் அவர் விட மாட்டேங்கிறாரு. அப்போ ஏன் முதல் நாள் நீ இவர் யார் என்று எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நீ சொன்ன. அதனால் எவ்வளோ சர்ச்சையாக நிறைய பேர் அப்படி சொன்னால் சொல்லிட்டு போயேன், அது யாருன்னு சொல்லிட்டு போயேன்னா அதுக்கு தான் சொன்னேன். நிறைய லைஃப்பில் பிரச்சனை இருக்குது, ஏற்கனவே பிரச்சனை இருக்குது. அப்படின்னா அது யார் முதல்ல வெளிப்படுத்தினாங்களோ, யார் அது உலகத்துக்கு முதல்ல என் கனவுல வந்ததுன்னு சொன்னாங்களோ, அவங்க அவங்களுக்கோ இல்லை அந்த சேனலுக்கோ என் மேலே கோபம் வரக்கூடும். அதனால் ஏற்கனவே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கிற காரணத்தால் இதை என்னால் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறதோட, அப்போ நீ சொல்லாமையே இருந்திருக்கலான்னா, நான் சாதாரண ஆளாக இல்லாமல் தொடர்ந்து சித்தர்களை பேசுகின்ற ஆளாக இருக்கின்றேன். சித்தர்கள் நிறைய உணர்த்துகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. இந்த பர்டிகுலர் சித்தரை வணங்கும் பொழுது இப்படியெல்லாம் இருக்குது. ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியை வணங்கும்போது ஆனந்த என்ற வார்த்தை, அதுக்கப்புறம் ராமர் சம்மந்தப்பட்ட ராம என்ற பெயர்கள், அதுக்கப்புறம் HDFC பேங்க்கு இதெல்லாம் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அவர் செங்கலோடு சம்மந்தப்பட்டிருக்காரு. அவர் தொட்டாலே செங்கல் விற்று போயிடும்ன்றது. ஆனால் அவருக்கு அந்த ஜீவ சமாதியில் யாருமே அதுக்கு முன்னாடி செங்கலை வச்சு வணங்குங்கணும். அவர் செங்கலோடு சம்மந்தப்பட்டு அவர் செங்கலை தொட்டால் வித்துடோன்றது செங்கல் சாமி, அவ்வளோதான் பேர். இல்லைன்னா தாத்தா சாமின்னு தான் இருந்தது. ஆனால் இப்படியெல்லாம் அது சம்மந்தப்படுவதோடு இல்லாமல் அவரை பற்றி நான் எழுதும்போது என்னுடைய கான்செப்ட் படி நிறைய 369 முறை எழுதும்போது, அதை எழுதி கொண்டிருந்த போது அந்த பாதியில் வரும்போதே நான் எதிர்பார்த்த ரொம்ப நல்ல விஷயமாக ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் எதிர்பார்த்திருந்த ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக, ஒரு பெரிய அது ரொம்ப நாளாக 1 வருஷமாக போராடி கொண்டிருந்த ஒரு விஷயத்தில் அதுக்கு வெற்றி என்ற ஒரு விஷயம் கரெக்டாக ஃபோனில் வருது. நான் எழுதிட்டு இருக்கும்போதே வருது. சரின்னு மறுநாளே நான் என்ன பண்ணுறேன், அப்போ அதே மாதிரியே எழுதலாம் அப்படின்னு பண்ணும்போது கூட அதுக்கு நீங்கள் இப்படி ஒரு லீகல் இது ஒன்று வாங்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வருது. அப்போ அதுக்காக நான் ஒருத்தரை அனுப்பியிருக்கேன், அதை வாங்கிட்டு வரதுக்காக. ஆனால் அந்த பர்சன் அந்த லாயர் இன்னும் ஒரு நாள் தான் சான்ஸ் இருக்குது, அதுக்கு லாஸ்ட் டேட்டு. ஆனால் அந்த லாயர் நாளைக்கு தான் வருவாங்க அப்படின்றாங்க. அது வந்துடணுன்றதுக்காக மறுபடியும் எழுதுகிறேன். அப்போ எழுதும்போது நான் எழுதி கொண்டிருந்த சமயத்திலே அந்த பர்சனை நான் அனுப்பி கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் 7 கிலோமீட்டர் தூரத்தில் அவங்க இருக்கிறாங்கன்னா, நான் எழுதிட்டுருக்கிற சமயத்திலேயே அந்த பர்சன் அவரை பார்த்துட்டேன், நான் வாங்கிட்டேன் அந்த லா சம்மந்தப்பட்ட விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 நாளும் உடனே. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அவர் எழுதுனா மட்டும், ஏன்னா எழுதும்போது ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியே போற்றின்னு சொல்லிட்டு எழுதுறதுக்கு என்ன ஆகுதுன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஆகுது, 369 டைம்ஸ் எழுதுறதுக்கு. இதே ஓம் சரவணபவ அந்த மாதிரி சின்ன இது ஹரி ஓம் மகாகாளியெல்லாம் எழுதினோம்னா நமக்கு 1/2 hour இல்லைனா 45 minutesல முடிஞ்சிடும். இதில் 20 நிமிஷத்தில் கூட முடிஞ்சிடும் 369ன்றது. இந்த 1008 முறை எழுதுறது தான் கொஞ்சம் அதிக நேரம் போகும். இந்த லிகித ஜபம்ன்றது பெரும் சக்தி இருக்குதுன்ற ஒரு விஷயம் வாயில் சொல்கிறத விட அந்த எழுதுறது தான் ரொம்ப ரொம்ப சக்தியான விஷயம்ன்றதை தொடர்ந்து இப்போ 3-4 வருஷமாக நான் சொல்கிறதும் சரி எழுதுறதும் சரி மற்றவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த நான் சொல்கிறத சொல்லி மற்றவங்களுக்கு செஞ்சு அதனால் அவங்களுக்கு நடந்து அவங்க அந்த பேப்பர்ஸை எடுத்துன்னு போயிட்டு அங்கேயே கட்டிட்டு வந்துட்டாங்க. கனகம்பட்டியில் போயிட்டே நான் சொல்லவே இல்லை அதை எடுத்துமே கனகம்பட்டியில் கட்டுங்கன்னே சொல்ல. ஆனால் கனகம்பட்டியில் இருக்கிற சேனல்ஸ் வச்சுங்கிறவங்க அவரை பற்றி மட்டுமே சேனல் இங்கே நிறைய பேர் வச்சுட்டுருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ எப்படி கேளக்கிய சித்தர் இது கேளக்கிய சித்தரை பற்றி சொன்னியா, தம்ப்நெயில்ல என்ன போட்டியா, அது வரைக்கும் சொல்லு அப்படின்னா, அது வரைக்கும் சொன்னால் கூட என்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. இது நீ அந்த வீடியோ நீ போட்டு நீ சம்பாதிக்கிற. அப்போ நான் இந்த கதைலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இவர் இன்றைக்கி டேட்டுக்கு அவருக்கு அசோகான்றவர் சொல்லி அதை நான் திரும்ப அவர் பேரை சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி தான் போயிட்டு நிறைய சேனலில் வேறு யாரெல்லாம் அந்த கேளக்கிய சித்தரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அவர் மட்டும் தான் பேசுகிறாரான்னு பார்க்கலான்னு பார்த்தா நிறைய சேனல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது கேளக்கிய சித்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லலாம் வரும். அவங்க அப்படி மட்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வேளை என்னோடய வீடியோ பார்த்தாங்களா இல்லை மற்றவங்க கேட்குற கேள்வினால் சொல்கிறாங்களா தெரியல, ஒருத்தர் சொன்னாருன்றதை கொஞ்சம் டைம் கழித்து சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தா இதே தான், அவரை வச்சு நீங்கள் ஏன் சம்பாதிக்கிறீங்க, அது இன்னொருத்தரோட கண்டென்ட்டு, அது இதெல்லாம் போடுறாங்க. ஆனால் நான் இவங்களுக்கெல்லாம் ஒன்று டெலீட் பண்ணிடுறேன், இல்லைன்னா வீடியோவே போட்டு பதில் சொல்கிறேன். ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம் சம்பாதிக்கிறேன் என்ன இப்போது, சரி 1 கோடி இந்த வீடியோனால் 1 கோடி வந்துருமா அப்படிலாம் அவங்க சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஹாப்பியாக ஆமாம் காப்பி அடிக்கிறோம் போ அப்படிலாம் அவங்க பதில் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. இப்போது இந்த மாதிரி இப்போ இது நானே எப்பவுமே சொல்வேன், ஒரு சித்தர்களை பற்றி பேசிட்டு வருவேன். அது அந்த சித்தரை பற்றி ஒரு ஜீவ சமாதி இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் கூட நான் கமெண்ட் செக்ஷன் படிக்க போகிறேன். அதில் கூட உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் ஜீவ சமாதி இடத்த சொல்லு, அவங்க அட்ரஸை சொல்லு,
அப்படின்றாங்க. ஏன்னா, இது எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குது. இவருக்குன்னு போனாலே ஒரு ஜீவசமாதின்னு ஒண்ணு இல்லையே! இவருக்குன்னு ஒரு அட்ரஸே இல்லையே! நீ எதுக்கு இத பத்தி பேசின்ட்டு இருக்கிறன்னு கேட்கணும்னு அவங்க வந்து கேட்குறாங்க. நம்ம தான் சொல்றோமே, அது ஒருத்தருடைய அசோகா சாருடைய கனவுல வந்தது. அவர் வந்து சொன்னதுன்னு சொல்ட்டு. சரி எல்லாரையும் செஞ்சு பாருங்க வருன்றாரு. நான் செஞ்சு பார்க்குறேன். செஞ்சு பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒரு 2 பேருக்கு செல்ஃபோன் சார்ஜ் தொலைஞ்சு போகுது. 2 ஒருத்தருக்கு செல்ஃபோன் சார்ஜ் தொலையுது. இன்னொருத்தருக்கு செல்ஃபோன் சார்ஜ் தொலைக்குது. இப்ப கமெண்ட்ல படிக்க போறேன் நான் போயிட்டு. அவங்க பேரே போட்டு சொல்லி படிக்க தான் போறேன் இப்ப நானு. அவங்களே சொல்லியிருக்காங்க. உன்னுடைய சேனல்லயே வந்து உங்களுடைய கமெண்ட்லயே இன்னொரு கமெண்ட் பார்த்தேன் நானு. இந்த மாரி செல்ஃபோன் தொலைஞ்சது. அது ஏன் அவங்களே கேட்டிருக்காங்க என்கிட்ட. இதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னே கேட்டிருக்காங்க. ஆனா விளக்கம் சொல்லல நானு. சில விஷயம் கொஞ்ச நாளா ஒரு சித்தர்கள பத்தி பேசும்போது அப்படியே அந்த ஃப்ளோல போட்டுன்னு விட்டுடுவேன். அப்ப தானாவே வந்து தொடர்ந்து அந்த விஷயங்கள் வந்துதானா, அப்பன்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அவருக்கும் அந்த செல்ஃபோனுக்கும் சம்மந்தம் இருக்கலாம். இல்ல அவருக்கும் அந்த மீடியாவுக்கும் சம்மந்தம் இருக்கலாம். எப்படி வேங்கட சுபானந்த சுவாமின்னா, இப்ப தெரியுதா ஏன் வந்து நான் அந்த வேங்கட சுபானந்த சுவாமிய கதை எடுக்கிறேன்னு. அந்த செங்கல்ன்றது அவர் கூட அதே மாரி வீடு கட்டு விஷயங்கள். அந்த செங்கல் என்ன பண்ணேன், நான் தான் அவங்க சொல்லிட்டாங்க, செங்கல் சாமின்னு சொன்னாங்களே தவிர, செங்கல் எடுத்துன்னு போய் கும்பிடுவானுங்கன்ற ஒரு ப்ரொசீஜர்லாம் அங்க இல்ல. ஆனா, நான் எடுத்துன்னு வந்து வச்சதோட, நான் கும்பிட்டதோட வியூவர்ஸ்க்கு சொல்லி, வியூவர்ஸும் செங்கல்ல வச்சு வணங்குனவங்க, பண்ணவங்கலாம் இருக்கிறாங்க. அதுலயே என்ன ஆகுதுன்னா, என்னுடைய கரெக்ட்டா அவருடைய குரு பூஜை நாள்ல எங்க அம்மா வீட்ல வந்து கடகால் போற மாரி ஆவுது. நாங்க அந்த ஊருக்கு போறதாவே இல்ல. அப்புறம் அந்த கிரகப்பிரவேசத்துலேருந்து மொத்தமே நான் இது பண்ணியிருக்கேன். அப்ப HDFC பேங்க்ன்றதே வந்து ஹவுசிங் லோனுன்ற ஒரு விஷயம். அந்த மாரி அவரை நினைக்கும்போது, பண்ணும்போது அந்த விஷயங்கள நம்ப ஆனந்தன்ற பேரு, ராமன்ற பேர்லாம் பார்க்குற மாரி வருதுன்ற விஷயத்த சொன்ன மாரி தான், ஒவ்வொரு சித்தருக்கும் ஒரு பொருள் இல்லன்னா ஒரு உணவு பொருள் அல்லது ஒரு நிறம்ன்றது சம்மந்தப்படுவதாகன்றது தொடர்ந்து பேசும்போது அது கனெக்ட் ஆவத வச்சு நம்ப இது பண்றோம். அப்படிதான் ஒரு வேளை இந்த செல்ஃபோன் இருக்குன்னா, செல்ஃபோனே கனெக்ட் ஆகுதா? இல்ல மீடியா கனெக்ட் ஆகுதா? அவரோட ஒரு பக்கம் கேளக்கி சித்தர பத்தியான விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து அசோகா சார் வந்து அவர் சிவன் சம்மந்தப்பட்டவர்ன்னு சொல்லியிருக்காரு. ஆனா, இதுக்கு கூடவே ஒரு விஷயம் காளின்றவங்க வந்து அவருக்கு எப்படி வந்து அவங்க ஒரு கேளக்கி சித்தர் அவர்கிட்ட சூட்சுமமா சொல்றாங்களோ, அதை எல்லாருமே நீங்கலாம் பார்க்குறதும், வணங்குறதும் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, அதே மாரி தான் எனக்கு காளி அறிவோம் மகா காளிய இதுவரைக்கும் நான் 48,000 முறை எழுதியிருக்கேன். அ ஒரு வருஷத்துக்குள்ள. அப்பப்போ 8 நாள் அந்த மாரி எழுதியிருக்கேன். அந்த மாரி இன்னும் கொஞ்ச நாள்ல 1,00,000த்துக்கு போயிடுவேன். ஆனந்த் சார் சொல்லியிருக்காரு. 1,00,000 எழுதிட்டா நீங்க காளிய நேர்ல பார்த்துருவீங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த நாள் என்னைக்கு வரப்போகுதுன்னு தெரியல. அது மாரி வந்து அந்த காளின்றவங்க மிக ஃபர்ஸ்ட்டு முறை 8 டேஸ் நான் எழுதும்போதே ஆச்சரியமான ஒரு விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஒரு ஸ்பிரிச்சுவலா ரொம்ப அதிர்வலைகளை உடைய ஒரு விஷயமாக இருந்தது. அதனால தான் அத நான் வந்து அடிக்கடி எழுதி 48,000 முறை போச்சு. அதனாலேயே காளி என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் சொல்லப்போனா இந்த கேளக்கிய சித்திர போடுற அன்னைக்கு நான் பரமபதம் சினிமா பார்க்குறேன். பரமபதம்ன்றது விளையாட்டுக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தங்குதுன்ற விஷயம் அவருக்கு போய் எப்படி தெரியும்னு தெரிஞ்சு தான், காலையில இவர் யாருன்னு தெரியும், ஆனாலும் கும்பிட்டேன்னு போட்ட ஆளு, தொடர்ந்து 7 நாள் நான் கும்பிட்டதுக்கு காரணமே என்னன்னா, அந்த பரமபதம் சினிமா பார்க்க வச்சாரு. எனக்கும் பரமபதம் விளையாட்டுக்கும் ஒரு சம்பந்தங்குதுன்ற விஷயம் இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்றது தான், அத 7 நாள் தொடர்ந்தேன். இல்லன்னா அன்னைக்கு மட்டும் சரி ஆரம்பிச்சதுக்கு பார்த்தோம், அவர் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு, சரின்னு சொல்லிட்டு போட்டோம்ன்னு சொல்லிட்டு அதோட இது பண்ணிருப்பேன். அந்த பரமபதம் இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து என்ன ஆகுதுன்னா, நான் அந்த 7 நாள் பண்ணிட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப சொல்றது கூட இல்ல. மந்திரம் சொல்றது கூட இல்ல. அந்த 7 நாள் சொல்லிட்டேன், பார்த்துக்கங்க, செக் பண்ணிக்கங்க, வேணும்னா நீங்க 7 நாள் கும்பிட்டுங்கன்னு அவர் சொன்னாரு. அதே மாரி பண்ணிட்டேன். அத கும்புறதில்ல. ஆனா வீடியோ மட்டும் தொடர்ந்து அத பத்தி கொஸ்டின் கேட்டுக்கிட்டு, அவங்க மறுபடியும் எனக்கே தெரியாது. முதல் வீடியோ போடும்போதே, தொடர்ந்து இவங்க வந்து இது பண்ணிட்டா, அத பண்ணிட்டா, இது எப்படி தெரியுது? இவர் யாருன்னு சொல்லுங்களேன்னு என் கூட கனெக்ட் ஆகி இருப்பாங்கன்னே நான் எதிர்பார்க்கல முதல்ல. அந்த ஒரு வீடியோவோட முடிஞ்சு போற விஷயமா இருக்கும் தான் நான் நெனச்சேனே. ஆனா, இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ கூட வந்து இந்த வீடியோ விட்டுட்டு நான் நேத்து கூட ஊர் வம்பு பத்தி பேசலாம். இதுக்கு நான் தனி வீடியோ போடுறேன். காளி என்ன சொன்னாங்கன்னு சொல்றேன்னு வரேன். ஆனா, அத பார்க்க மாட்டேன்றாங்க. கேளக்கி சித்தர பத்தியே எனக்கு சொல்லு. அந்த வீடியோல கூட வந்து கேளக்கி சித்தர நான் பார்த்தேன், அத பார்த்தேன், இத பார்த்தேன் அப்படின்னு நேத்து தான் அவங்க செல்ஃபோன் இதில கூட 2வதா ஒரு வியூவர் இந்த செல்ஃபோன் இப்போ எனக்கு தோணுது ஒரு வேளை இவருக்கும் அந்த செல்ஃபோனுன்றது இல்லன்னா ஒரு வேளை மீடியாவா இருக்குது. யூடியூப், மீடியா இதுங்களாம் சம்மந்தப்பட்டவராக அவர் இருக்கலாம் அப்படின்றது. இவங்கெல்லாம் எப்படின்னா
போன ஜென்மத்தில, போன யுகத்தில வேற பெரிய சித்தர்களுடைய சீடர்களாவோ, அதுவாவோ கூட இருந்திருக்கலாம். ஆனா, இப்ப இந்த இந்த இதில வந்து இந்த மீடியா மாரி உலகத்தில இப்ப வந்து ஒரு கொஞ்சம் அந்த கலியுகத்திலேயே கொஞ்சம் வளர்ந்த சில டெக்னாலஜி விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? அதுக்கு சம்மந்தப்பட்ட இதுவா இருக்கும். மீடியா சம்மந்தப்பட்ட இவர் சித்தராக இருக்கலாம். மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னாவே உங்களுக்கு வந்து புதன் வந்துரும். உங்களுக்கு வந்து சுக்கிரன், புதன் இதுங்க எல்லாமே வந்து மீடியா சம்மந்தப்பட்ட இதுங்கெல்லாம் வந்துரும் உங்களுக்கு. அந்த கிரகத்தோடு சம்மந்தப்பட்டு தான் சித்தரா இருந்தாலும், கடவுளா இருந்தாலும் வரும். ஏன்னா, அந்த கிரகங்கள் எல்லாமே கிரகங்கள், பிரபஞ்சம் எல்லாமே கடவுள். அதில பார்ட்டா செக்ஷனா இது பிரியுது. இதில வந்து நம்ப வீட்ல இருக்கிற ஒரு பொருளுமே, அது டெக்னாலஜி பொருளா இருக்கட்டும், இல்ல பூர்வீக பொருளா இருக்கட்டும், அது ஒண்ணொண்ணுமே ஒரு கிரகத்தோடும், ஒரு கடவுளோடும் சம்மந்தப்படுகின்றது அப்படின்ற விஷயம். இதில நீங்க என்ன கிரகத்துக்கு சம்மந்தப்பட்டு பொறந்தீங்க? அத வச்சு தான் அது உங்களுக்கு நன்மை செய்யுமா? தீமை செய்யுமான்னு இருக்கு. இதில இன்னும் கொஞ்சம் சில புரிதல் கிடைக்குது எனக்கு இன்னைக்கு கேளக்கிய சித்தர் மூலமா. இந்த நான் இத போட மறந்துட்டேன் தம்ப்நெயில்ல. அந்த யிங் யாங் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பக்கம் பிளாக்கும், அந்த பக்கம் கருப்பும் இருக்கிற மாரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஒயிட்டும், பிளாக்கும் இருக்கிற மாரி. அந்த மாரி விஷயமாக இந்த கருவண்டும், அந்த ஒயிட் பட்டர்ஃப்ளையும் இருக்கும் என்று ஒரு கன்க்ளூஷனுக்கு இன்னைக்கு நான் வரேன். அந்த சிம்பலையும் நான் இங்க போட்டிருக்கணும் நியாயமா. அந்த மாரி தான் அந்த ஒயிட் பட்டர்ஃப்ளை அண்ட் அந்த கருப்பு வண்டுன்றது. ஆனா, எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, அந்த 7 நாள் நான் கும்பிட்டப்பவும் சரி, இன்னைக்கு டேட்டுக்கு வரைக்கும் கருவண்டு வரல எனக்கு. என் மனச பொறுத்தவரைக்கும் அந்த கருவண்டு வர வேணான்ற மாரி இருந்துச்சு. ஒயிட் பட்டர்ஃப்ளை வரைக்கும் நம்ம பார்த்தா போதுன்ற மாரி தான் இருந்துச்சு எனக்கு. இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், மாடியில வந்து இது ஊத்துறேன். செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதுக்கு போயிட்டு, அப்படியே சூரியனெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துருவேன். சூரியனு, மற்ற சித்தர்கள் எல்லாரையும் கும்பிட்டுட்டு வருவேன். அப்படி வரும்போது தான் நான் எப்பவுமே இந்த காளி கூட சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? காளி வந்து நான் சில விஷயங்கள எனக்கு உணர்த்த வருவாங்க. அப்ப நான் கேட்கும்போது சில ஆன்சர் சொல்ற மாரி, சில என்னை சுத்தி நடக்கிற விஷயத்த வச்சு எனக்கு அந்த ஆன்சர் புரிய வைப்பாங்க. அந்த மாரி தான் வந்து இந்த கிருஷ்ணன், கண்ணன் என்ற கண்ணன் சம்மந்தமான எல்லா பெயர்களும் வந்து வைரல் ஆகுற மாரி ஆகும். ஆ வைரல் ஆகுற மாரி ஆகும். இல்லன்னா வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்தில அருகில் இருக்கிறவங்க கூடயே அந்த கண்ணன் சம்மந்தப்பட்ட சின்ன குழந்தைங்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும், அவங்கள பத்தி ஒரு இந்த விஷயமோ, இல்ல அவன் வந்து கொஞ்சம் இடிச்சுக்கிட்டான்னு சொல்லிட்டோ, இல்ல அவன் வந்து ஸ்கூல் டாப்பரா வந்தான்னு சொல்லிட்டோ, அந்த மாரி வந்து ஒண்ணு நெகட்டிவாவோ, இல்லன்னா எக்ஸ்ட்ரீம் நல்ல விஷயமாவோ, அது ஒரு சின்ன குழந்தையா இருக்கலாம். இல்ல நாடு அளவுல நேத்து அந்த சீனிவாசன் என்றவர் வந்து அந்த இதில ஜிஎஸ்டிக்காக இது பண்ணும்போது, அவர வீடியோ எடுத்தாங்கன்ற விஷயம் வந்து வைரல் ஆச்சு பாருங்க நேத்து. அந்த மாரி அது நான் அந்த சொன்னதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொல்றேன் நானு. காளி வந்து எனக்கு ஒரு உணர்த்தியிருக்காங்க. கேளக்கிய சித்தருடைய வீடியோல தான் சொல்றேன். காளி வந்து ஒரு விஷயம் எனக்கு உணர்த்தியிருக்காங்க. வானுலகத்தில ஒரு போர் நடக்குது. அசுரர்களுக்கும், தேவர்களுக்கும் ஒரு போர் நடக்குது. அதனுடைய இம்பேக்ட் தான் அந்த கல்கத்தாவுல அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஹேமா கமிட்டி அந்த விஷயமாக இருக்கட்டும், அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயமாக இருக்கட்டும், இந்த சினிமா நடிகர்களுக்கான அந்த விவாகரத்து விஷயமாக இருக்கட்டும், இது இந்த விஷ்ணுன்றவர் போய் பேசி அந்த இதுவாக இருக்கட்டும், அந்த வைரலாக விஷயங்களுக்கு நன்மை, தீமை எல்லாமே அதனுடைய இம்பேக்ட் தான்ற மாரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுலயும் இன்னொரு விஷயத்த அவங்க என்ன விளக்கியிருந்தாங்கன்னா, அந்த நடக்கிற போர்ல ஒன் சைட்ல நிக்கிறது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஆளுங்களுக்கு நிக்கிறது வந்து கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர்னா கிருஷ்ணரோ, விஷ்ணுவோ கல்கி தானே இப்ப கலி முடிஞ்சு அடுத்தது வரப்போறாருன்னு அவங்க சொல்றாங்க. அந்த ரூபத்தில தான் அவங்க சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது வைரல் ஆகக்கூடும் இந்த மாரி கிருஷ்ணன் பெயரில் இருக்கின்ற விஷயங்கள் இருக்கிறது. அந்த மகாவிஷ்ணுன்றது நெகட்டிவா வைரல் ஆச்சு உங்களுக்கு. அந்த மாரி இது நேத்து நடந்த அந்த ஜிஎஸ்டி இந்த விஷயத்தில வந்து அந்த அன்னபூரணி ஹோட்டலோட அந்த இது வந்து உங்களுக்கு அது அது வைரல்னா அது வந்து ஒரு ரொம்ப நெகட்டிவ்லாம் சொல்ல முடியாது. அது ஒரு ஆனா அது இந்த பெல் அடிக்குது கேட்குதுங்களா உங்களுக்கு? ஸ்ரீனிவாசன் என்ற பேர்லயே அந்த அந்த கான்செப்ட்லயே 2 பேர் வராங்க அதுல. 2 ஒண்ணு வானதி ஸ்ரீனிவாசன், இன்னொரு ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு அந்த நேத்து விஷயத்திலேயே 2 ஸ்ரீனிவாசன் வருது உங்களுக்கு. அது இல்லாம அந்த நிர்மலா சீதா ராமன்ன்றதுல ராமன்ன்றவர் அந்த விஷ்ணுவோட வருஷன்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்க சொல்றாங்க. எனக்கு தெரியல அத பத்தி. ஆனா ராமாயணம், மகாபாரதம் சம்பந்தமான அடுத்தடுத்து பூமியில எத்தனை வகையான போர்கள், சண்டைகள் நடந்தாலும், அது வந்து எப்படி ராமாயணம், மகாபாரதம் மாரி அடுத்தடுத்து வேற வேற வெர்ஷன் இருக்குமே தவிர, உங்களுக்கு அதுலேருந்து மாறாது. அதுலேருந்து தோன்றிய புள்ளிகள் மாரி தான் அடுத்தடுத்து ஜீன்லேயும் உங்களுக்கு வந்து அதனுடைய இதுவே தான் பறந்து பறந்து உங்களுக்கு நன்மை, தீமைகள் பொறுத்து வர மாரி இருக்குதே தவிர, தொடர்ந்து அது கடவுள்களுக்குள்ள நடக்கின்ற விஷயம். கடவுள்களால கிரியேட் பண்ண அந்த ஆத்மாக்கள், உயிர்கள்லாம் நம்பலாம் இருக்கிறது. ஒவ்வொரு யுகத்தில நம்ம வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கோம். அந்த பெயர்கள் மட்டும் பிரபஞ்சமா நம்மளுக்கு வைக்கும். ஆனா நம்ம அத்தை வச்சாங்க, நம்ம அம்மா வச்சாங்க நம்மளுக்கு பேருன்னு நம்ம நெனச்சிட்டு இருப்போம். இந்த கான்செப்ட்ல தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த ஒவ்வொருத்தருக்கும் சம்மந்தமான கிரகம் பிரியிற மாரி, ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அவங்க வந்து இந்த இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த சக்திகள்ல எது சம்மந்தப்பட்டதுன்னு சொல்ட்டு. அப்படி பார்க்கும்போது புதன் கிரகத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயமாக
இந்த மீடியான்றது இருக்குதுன்றது. சில சமயம் சுக்கிரனும் சம்மந்தப்படுற மாரி வரும் உங்களுக்கு. அந்த மாரி வந்து அதுக்காக வந்து ஒரு பர்ட்டிகுலரா புதன் மட்டும் தான் அப்படி சொல்ல முடியாது. அது அதிகபட்சமா அப்படி ஒவ்வொரு கிரகத்திலயுமே எல்லாவித தாக்கமும் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம் உங்களுக்கு. அந்த மாரி வந்து ஒரு சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறவங்க கூட ஒரு பிரபலமாகலாம். அந்த பிரபலம்ன்றது மீடியா மூலமா கூட ஆகலாம் அவங்களுக்கு. அந்த மாரி வந்து ஒரு இப்போதைக்கு அந்த புதன் தான் காரணன்ற மாரி எதுக்குன்னா, இந்த கேளகேசியத்திற்கு சம்மந்தம் இருக்கிற விஷயத்த நான் அத உள்ளேருந்து எடுக்கணுன்றதுக்காக தான் இத பார்க்குறேன். நீங்க சொல்ற விஷயங்கள வச்சு, நான் கவனிக்கிற விஷயங்கள வச்சு, அந்த மாரி. அப்போ நான் வந்து இந்த இதுங்களுக்கு வந்து செடிகளுக்கு தண்ணி ஊத்திட்டு, அந்த டேங்க்லேருந்து ஒரு டேப் இருக்கும் அந்த இடத்துல. அந்த இடத்துல அந்த டேப்லேருந்து தண்ணி எடுத்து அந்த செடிகளுக்கு ஊத்த போகுறேன். ஊத்த போகும்போது இந்த கமெண்ட்ஸ் நேத்தே வந்தது 2 நேத்து ஒரு நைட்டு ஒரு கமெண்ட்டு, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கமெண்ட்டு. அவங்க கேட்டிருந்தாங்க. இதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிருந்தாங்க. அவங்க அவங்க செருப்பு தொலைஞ்சிச்சு. அவங்க இத கும்பிட்டதுனால தொலைஞ்சிச்சுன்னு சொல்லல. அவங்களும் இந்த இந்த கால்ல வந்து வணங்குறவங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அ செருப்பு நடந்தது. கும்பிட்டேன். எனக்கு பட்டர்ஃப்ளை பார்த்தேன். ஆனா மெயினா அவங்களும் கருவண்டு சொல்லியிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன் நானு. அ கருவண்டுன்னு சொன்னவங்க தான் 2 பேருமே கருவண்டு பார்த்தவங்க தான் நெனைக்கிறேன். அவங்களுக்கு தான் அந்த செல்ஃபோன் இதாயிருக்குதுன்றது எனக்கு. இது வந்து நான் அத பார்த்தேன். ஆனா செருப்பு தொலைஞ்சுது. ஆனா இன்னொருத்தர் கூட சொல்லிட்டாங்க. கருவண்டு நான் பார்த்தேன். ஆனா வந்து பூனை இறந்து கிடந்தது வாசல்ல. அவங்க வளர்க்குற பூனைய அது ஒண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும்னு சொன்னாங்க 1. இன்னொருத்தர் வந்து இந்த மாரி வந்து செல்ஃபோனும் இன்னொரு செல்ஃபோன் கூடவே இன்னொரு பொருள் சொன்னாங்க அவங்க. அதுவும் தொலைஞ்சிருக்குது. அதுக்கு மீனிங் புரியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஆனா செருப்பும் அவங்க வீட்டினுடைய அந்த ஏதோ ஒரு செருப்பு சரி கருப்பு நிறம். செருப்புன்னா சனி பகவான். ஒரு வகையில அந்த சிவன் ஒவ்வொரு சிவன் கூட சம்மந்தப்பட்டதாக உனக்கு காலன், காளி அப்படின்ற மாரி உனக்கு வந்து அந்த சிவபெருமான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பகல் நேரத்துக்குரியது தான். அவர் சூரியனுக்குரியவர் தான். அவர் ஞாயிற்றுக்கிழமைக்கு உரியவர் தான். அது நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அந்த செருப்பு தொலைந்தது அப்படின்றது அந்த கொஞ்சம் சனீஸ்வரன் சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயம் அந்த செருப்புன்ற விஷயம். அதுக்கப்புறம் அந்த செல்ஃபோனுன்றது வந்து ஒரு வியூவர் சொன்னாங்க. இன்னைக்கு வந்த வியூவர் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உங்க ஒரு சேனல்ல ஒரு நான் இது போட்டிருக்காங்க. இத தான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. இத மாரி செல்ஃபோன் இது போச்சுன்னு. இன்னைக்கு ஒரு சின்ன ரூம் தான் இந்த ஆஃபீஸ் ரூம்னு. யாருமே வரத்துக்கே வாய்ப்பே கிடையாது. அது எப்படி என் செல்ஃபோன் சார்ஜ் தொலைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த கமெண்ட் படிக்க தான் போறேன். அந்த மற்றவங்கலாம் கொஞ்சம் போட்ட கமெண்ட்ஸ் படிப்பேன்ல, அப்படி படிக்க தான் போறேன். இப்ப அந்த பத்தி நான் அந்த டேங்க்ல தண்ணி எடுக்கும்போது நான் வந்து எப்பவுமே கேட்பேன்ல, மாடிக்கு போனாலே சித்தர்கள் கிட்ட நேரடியா பேசுற மாரி, அது வந்து இந்த மாரி இப்படி ஏன் இப்படி கேட்டதில்ல. கேளக்கே சித்தர் போற்றின்னு சொன்னனோ இது சொன்னனோ தவிர, ஓம் ஸ்ரீ கேளக்கே சித்தர் நமோ நமகன்னு சொன்னனோ தவிர, இந்த மற்ற சித்தர்கள்கிட்டலாம் நான் எதனா பேசிட்டு இருப்பேன்ல, அது எப்படி அப்படின்னு எதனா சொல்லும்போது, அவங்க வேறு எதனா டிஜிட்டல் மூலமாவோ, வெளி உலகம் மூலமாவோ ஒரு பதில் சொல்லுவாங்க. அந்த மாரி இன்னைக்கு தான் நான் முதல்ல போயிட்டு அந்த டேங்க்ல தண்ணி எடுத்துக்கிட்டே பக்கெட்ல பிடிச்சிக்கிட்டே, அந்த 2 பேருமே செல்ஃபோன சொன்னாங்களே, அது ஏன் கேளக்கே சித்தரே அப்படின்னு கேட்குறேன் நானு. இன்னைக்கு அது எதுக்கு சொல்ல முடியுமா உங்களுக்கு? அப்படின்னு நான் சொல்றேன். அ இன்னைக்கு ஏகாதசி விரதம் இருந்துக்கிட்டு நான் சொல்றேன். பொய் ஏன் சொல்ல போறேன் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல இந்த சித்தர்கள், கடவுள்கள் விஷயத்துல பொய்யாலாம் சொன்னோம்னா அது நடக்காது. 2வது நானே கூட ஒரு திடீர்னு என் கனவுல ஒருத்தர் வந்தாங்க. இந்த சித்தர் பேர் இதுன்னு சொல்லிட்டு, நான் வந்து இது பண்றேன்னா, அது வந்து இன்னைக்கு ஓஹோன்னு நான் இதானாலும், ஒரு நாள் வந்து அப்படி ஒரு சித்தர் இருந்தாரோ இல்லையோ, ஆனா மற்ற உலகத்தில் இருக்கின்ற கடவுள்களும், பிரபஞ்சமும் என்னை வேற வகையா போட்டு தாக்கும். வேற வகையா போட்டு தள்ளும் அது. அதனால அது வந்து ம் இது இது இன்னொரு டாபிக் இது இன்னொரு நாளைக்கு பேசலாம். அது வந்து ஒருத்தர் வந்து இந்த மாரி கனவுல வந்ததுன்னு சொன்னா, அத மற்றவங்க எல்லாருமே எடுத்து அத பத்தி பேசுனா நல்லதா? இல்ல 2, 3 விஷயங்கள் அத பத்தி பேச வேண்டியது இருக்குது. அத பத்தி இன்னொரு வீடியோ போட்டுக்கலாம். அந்த டேங்க்லேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டே இன்னும் கேளக்கி சித்தரே இவங்க 2 பேர் செல்ஃபோனை பற்றி சொல்லியிருக்காங்களே 2 பேர் செல்ஃபோனை பற்றி சொல்லியிருக்காங்க அது ஏன் செல்ஃபோனுக்கு உனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் யோசிச்சுக்கிட்டே மேலே வானத்தை நோக்கின மாதிரி சொல்லிக்கிட்டே கையில் பக்கெட்டு ஆரஞ்சு கலர் பக்கெட் வச்சுட்டு இருப்பேன் அதில் பிடிச்சிக்கிட்டே சொல்கிறேன் கண்ணுக்கு எனக்கு கருவண்டு பயம் எப்பவுமே கருவண்டு இதனாலேயே கூட நான் நினைக்கிறது இந்த கேளிக்கை சித்துக்கு கருவண்டே எனக்கு வேணாம் அது நெகட்டிவ் எனர்ஜி மட்டும் இல்லை கருவண்டு எனக்கு அந்த வண்டு பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்கும் அந்த வண்டு கரப்பாம்பூச்சி இதுங்களெல்லாம் பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது அதனால் அந்த வண்டு வேகமாக நான் கேட்டு மனசில் சொல்லிகிட்டு இருக்கிற சமயத்திலேயே இந்த 20 நாளில் பட்டர்ஃப்ளைலாம் ஒயிட் பட்டர்ஃப்ளைலாம் பார்த்தேன் ஆனால் இந்த கருவண்டை நான் பார்க்கல அது அப்பா கருவண்டு வராமல் போச்சுடாப்பா நிம்மதி அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளுமே ஒரு 20 நாளைக்கு
நாளைக்கு மேலே ஆயிட்டுருக்கோம் இவரை பற்றி சொல்லி. இதை நான் கேட்டு நான் சும்மா எதனா நம்ம வீட்டில் கருவண்டு வந்திருந்தா கூட சரி கேளக்கிய சித்தர் கருவண்டுன்னு நினைக்கலாம். நான் மனசில் கேட்கும்போது ஏன் செல்ஃபோன் தொலைந்ததுன்னு கேட்கும்போது, அதுவும் அவரை நோக்கியே கேட்கும்போது, அந்த கருவண்டு என் கண்ணு கிட்ட சைட்லேருந்து பேக் சைட்லேருந்து வேகமாக வந்து அது கூட பின்புறத்திலிருந்து கைன்ற சத்தத்தோடு பின்புறத்திலேருந்து வந்து என் கண்ணுக்கிட்ட அப்படியே ஆடி போய் நெஞ்செல்லாம் பதட்டத்தோட எனக்கு இந்த பரவாயில்ல வந்துச்சுல்லன்றது என்ன இல்லை, எனக்கு அதை பார்த்தாலே பிடிக்காது, பயம். அதனால வேண்டி பயங்கரமாக அதிர்ந்து போய் அந்த அந்த இதில் அந்த ஆரஞ்சு பக்கெட்டில் பிடிச்ச தண்ணியை வந்து விட்டுட்டேன். கீழே வந்து விட்டுட்டேன். கொஞ்சம் வாட்டர் கூட ஆயிடுச்சு அந்த பக்கெட்டு. விட்டுட்டு நான் வந்து ஆனால் இதில் பாருங்கள், அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அந்த சக்தி, அந்த தண்ணீர் என்ற சக்தி நான் பிடிக்கும்போது நம்ம இந்த மாதிரி விஷயங்களை கவனிக்கும்போது உங்களுக்கு தண்ணி வச்சுக்க சொன்னார் இல்லைங்களா, பாத்திரத்தில் தண்ணி குறையும்னு சொன்னார் இல்லைங்களா, அப்போது நீங்கள் அந்த நீர் சக்தி, நிலசக்தி, அந்த நெருப்பு, அந்த விளக்கு ஏற்றிக்கிது நெருப்பு சக்தி. ஆனால் நான் அந்த தண்ணியை தொட்டுக்கிட்டு இருக்கும்போது அது கேட்டதுனால அது வந்து கரெக்டாக அவர் எனக்கு பதில் சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். புரியுதுங்களா? அந்த தண்ணியை நான் பிடிச்சிட்டு இருக்கும்போது நான் கேட்டதுனால, இதே நான் வேறு இடத்துல கேட்டிருந்தா அதுக்கு நிதானமாக கூட ஆன்சர் கிடச்சிருக்கும். அதை நான் என் விஷயம் தெரியாமல் சும்மா டிஃபால்ட்டாக ஏதோ ஒன்று கேட்குறேன். நான் அந்த தண்ணி பிடிச்சிக்கிட்டே நான் யோசிக்கிறேன், செல்ஃபோன் என்ன சம்மந்தோன்ற மாதிரி கேட்கறதுனால அந்த இடத்தில் நிலசக்தி, நீர் சக்தி, நெருப்பு, ஆகாயம்ன்றதுல ஒன் ஆஃப் த அந்த இது வந்து அந்த வாட்டர் எனர்ஜி வந்து நான் வச்சுக்கிட்டு கேட்டதுனால டக்குன்னு பேக் சைட்லேருந்து கையின் சத்தத்தோடு வந்து கிட்ட வருது. அப்படி ஒதுங்கி வேகமாக போய் கையில் இருக்கிறதுவை கீழே போட்டுறேன். அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறேன், பக்கு 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 பக்குன்னு நெஞ்சில் அடிச்சுக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கேளக்கி சித்தரே கருவண்டுன்றதே வந்து வரல இத்தினால, ஆனால் இன்றைக்கி தான் முதல்ல வந்தது. அப்போ அந்த செல்ஃபோனுக்கு நீ பதில் சொல்லியா அப்போ கூட அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஒரு 5 ஸ்டெப்பு எடுத்துக்கிட்டு மறுபடியும் பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் அந்த செடிங்களுக்கெல்லாம் ஊற்றத்துக்கு வரேன். அப்போ ஒயிட் பட்டர்ஃப்ளை. இன்றைக்கி நான் ஏகாதசி விரதம் இருக்கிறேன். நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அந்த ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை எனக்கு ரொம்ப அருகாமையில் இல்லாமல் வேப்ப மரத்தாண்ட கரெக்டாக எனக்கு வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருக்குது. அந்த வேப்ப மரத்து மேலே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இவர் கும்பிடும்போது சமயபுரம் மாரியம்மாவும் கும்பிடுங்கன்னு. சமயபுரம் மாரியம்மாவுக்கும் வேப்ப மரத்துக்கும் சம்மந்தங்குது. அது மாதிரி வந்து உங்களுக்கு அந்த வேப்ப மரத்து மேலே கரெக்டாக அந்த ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை போகுது. அப்போது கொஞ்சம் கும்புறது இல்லை, ரொம்ப கும்புறது இல்லை. அந்த 7 நாள் கும்பிட்டுட்டு விட்டுட்டேன். அப்போ தானாக என்னை அவர் இழுக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. அது எப்படி நீ என்னை விட்டுருவ? அந்த செல்ஃபோனு இதெல்லாம் நீ பேசி ஆகணுமே, அது சம்மந்தங்குது இது சம்மந்தங்குதுன்னு பேசுமே அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை பற்றி பேசினா எல்லாரும் வந்து வியூவர்ஸ் வந்து வேறு யாருன்னா ரொம்ப இல்லை, யாரோ ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2 பேர் இப்படி தான், அவரை பற்றி பேசாத, உன் கதை சொல்லாத, அதை வச்சு சம்பாதிக்காத, அது அவர் கண்டென்ட்டு, இப்படியெல்லாம் எதனா சொல்லிகிட்டு இருப்பாங்க. எதுக்கு நமக்கு? ஏற்கனவே நம்ம எத்தனையோ சித்தரை பற்றி பேசுகிறோம், இதை பற்றி பேசி தான் ஆகணுமா அப்படின்னு நான் வந்து அதை வேணான்னு நினச்சாலும் இந்த மாதிரி வந்து உட்கார்றாரு இவர். அதனால் இப்போ எனக்கு ஒரு கன்க்ளூஷன் வருது, இவர் மீடியாவுக்கு சம்மந்தப்பட்டதாக, இவர் வந்து செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக, அதாவது இப்போ இனிமேல் நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, இதை எங்கன்னா பார்த்தீங்களான்னா அவர் பார்த்தது மாதிரி நினைங்க. பட்டர்ஃப்ளை மாதிரி கருவண்டு மாதிரி நீங்கள் செல்ஃபோன் சார்ஜரு, செல்ஃபோன் சம்மந்தமான பொருட்களை கூட நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை மனசில் கேட்கும்போது பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் செல்ஃபோனுக்குள்ளேயே வீடியோ மூலமாகவும் நம்மளுக்கு பதில் சொல்லணும். நிறைய வந்து நிறைய பேர் போடுறாங்க வீடியோவில், இன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையே மாறிடும், இன்னையிலேருந்து அது மாறும், இன்னையிலேருந்து இப்போ நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும்ன்ற மாதிரி வேர்ட் போடுறாங்க இல்லைங்களா. ஆல்ரெடி நம்ம அதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எல்லாருமே. அந்த மாதிரி இது நான் நினைக்கும் போது இது வந்தது, அது பண்ணும்போது இந்த ஆன்சர் வந்தது, யாரோ ஒரு மெசேஜ் போட்டிருப்பாங்க, அதுவும் மனசில் இருக்கிற கேள்விக்கு பதிலாக இருக்கும் கரெக்டாக ஆப்டாக. அப்போ அது வந்து உண்மையிலே பிரபஞ்சம் சொன்ன மாதிரி தான் அதை எடுத்துக்கணும். அந்த மாதிரி இப்போதைக்கு வந்த ஒரு விஷயத்தில் 2 விஷயம் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். ஒன்று, அந்த இங்யாங் சிம்பிள் தெரியும் இல்லைங்களா, சைனீஸ் அவங்க எது ஏற்படுத்தியிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு சிம்பிள் ஒரு பக்கம் ஒயிட்டாக இருக்கும், ஒரு பக்கம் பிளாக்காக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கருவண்டு அந்த பட்டர்ஃப்ளைன்ற விஷயமா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா அது தொலையுது, ஒரு பொருள் தொலையுது, ஆனால் தொலையக்கூடிய பொருள் வந்து செல்ஃபோன் சம்மந்தமாக இருக்குது. இதில் 2 விஷயம் எடுத்துக்கலாம். அந்த கருவண்டு வரும்போது கருவண்டை பார்க்கும்போது அந்த தொலைகின்றது, செருப்பு தொலைகின்றது, கருப்பு நிற பொருட்கள், கருப்பு நிற வண்டு அது தொலைகின்ற விஷயமாக இருக்கின்றது, நெகட்டிவ் விஷயமாக இருக்கின்றது, இங்யாங்கில் வர மாதிரி இருக்குது. ஒயிட் கலரில் இருக்கிற பட்டர்ஃப்ளை என்னும்போது அது பாசிட்டிவான விஷயமாக இருக்கும். 2ம் சேர்ந்து வந்தால் நெகட்டிவும் பாசிட்டிவும் சேர்ந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கன்க்ளூஷனுக்கு நான் வந்திருக்கேன். அதனால் வேண்டி இது சும்மா அவர் அசோகா சாருக்கு இதனால் நான் இந்த மாதிரிலாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால மனம் வருத்தம் இருந்தால் மன்னிக்கவும். நீங்கள் பொது வழியில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை எல்லாரும் அவரை பற்றி வணங்கணும் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்ததுன்னா
அவரை பற்றி நடக்கின்ற பாசிட்டிவ் விஷயங்களையும் எல்லாரும் சொல்ல தான் சொல்லுவாங்க. அவரை பற்றி நடக்கிற நெகட்டிவ் விஷயமா இருந்தாலும் எல்லாம் சொல்ல தான் சொல்லுவாங்க. அவங்க ஒருத்தர் சொன்னாங்க இல்லைங்களா, எனக்கு அவரை பற்றி இது பண்ணும்போது எனக்கு செருப்பும் இதுவும் போச்சுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நான் சொல்லலைன்னா கூட மற்றவங்க அதை பற்றி அதை அனுபவிச்சுங்க, அதை பண்ணவங்க வந்து அதை கும்பிட்றவங்களுக்கு அவங்களுக்கு நடக்கிற விஷயங்களை மற்றவங்க சொல்லத்தான் செய்வார்கள் அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ நான் வந்து கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து நான் போகிறேன். அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு தொடர்ந்து என்னென்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத விஷயத்த, அம்மா நான் மந்திரம் சொல்லும்போது என் கனவில் கனவில் தாங்க தண்ணீர் வருகிறது, உடம்பு சிலிர்க்கிறது, ஓம் கேளக்கி சித்திரையை போட்டு ஐ வாண்ட் டு நோ. அவங்க சொன்னவங்க வந்து முத்துக்குமார். இன்னொருத்தர் வந்து பொன் சேதுராமன்றவங்க ஐ வாண்ட் டு நோ மோர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் கேலக்ஸி சித்தர்னு போட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அவர் கேலக்ஸி சித்தராக கூட இருக்கலாம். கேலக்ஸின்றது யூனிவர்ஸு, அதுக்கே சித்தராக கூட இருக்கலாம். சிவன் இவருக்கு ஃபுல்லாக மொத்தம் கேலக்ஸி மொத்தமே உலகமே, ஏன்னா அந்த சிதம்பரம் அந்த நடராஜர் அந்த ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த சிவன் தான் சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து யசோதான்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓம் கேலக்ஸி சித்தர் என்னை காப்பாற்றுங்க, ஒரு பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க நல்லபடி காப்பாற்றப்படட்டும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் நினச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து ஜெயசக்தி அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு 2 வருடமாக ஹேண்ட் பெயின், 2 டேஸ் ஆஃப்டர் எ மிராக்கிள். என் ஹஸ்பண்ட் வந்து பெயின் மேலிருந்து ஹேண்ட் முட்டி வரைக்கும் என் ஹஸ்பண்ட் இல்லை ஹஸ்பண்டுன்னு சொல்ல அவங்க சாரி, என்னுடைய ஹேண்டு அவங்க சில சமயத்தில் எதனா ஒன்று டைப் பண்ணால் வேறு மாதிரி டைப் ஆகிடும் அது. அந்த மாதிரி வந்து என்னுடைய ஹேண்ட் பெயின் வந்து மேலிருந்து உங்கள் முட்டி வரைக்கும் வந்து இருந்தது. அதில் வந்து அது வந்து இப்போ கொஞ்சம் சரியாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து ஏறக்குறைய சரியாக போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தது. இப்போ வந்து அது வந்து ரொம்ப க்யூர் ஆகிருக்குது. 100% ப்யூர் அண்ட் பர்ஃபெக்ட் மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து கோயில் எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த யூசர்னு போட்டு வரும். அதெல்லாம் தான் நீ ஏன் அந்த கண்டென்ட்டை வச்சு பண்ணுற? அவர் ஜீவ சமாதி எங்கே இருக்குது? கோயில் எந்த ஊரில் இருக்குது? ஏய் அந்த கோயிலே உனக்கு தெரியாது, நீ வந்து யாரோ சொல்கிறத வச்சு சொல்கிற, அதை வச்சு எதுக்கு நீ இது பண்ணுற அப்படின்றது ஒன்று. அந்த மாதிரி விஷயத்துக்காக கேட்குறது. இன்னொன்று, அவங்க வந்து அவங்க மட்டும் அவங்க சம்மந்தப்பட்ட ஆளுங்களாகவும் இருக்கலாம், அதுவும் இருக்குது. சுரேஷ்ன்றவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சுரேஷ் மணின்றவங்க, அம்மா இவருடைய ஜீவசமாதி எங்கு உள்ளது? ஃபோட்டோஸ் கிடைக்குமா? அதே தான் இப்போ நான் சொன்ன கதையே தான் அதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து இல்லைன்னா உண்மையிலேயே கூட அவர் ஃபோட்டோ கொடு, மற்றதுக்கெல்லாம் ஜீவசமாதி கொடு அப்படி அப்படின்னு கேட்டுருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் எதுவாக இருந்தாலும் அசோக சார் கொடுக்க போகிறாரு. நான் வந்து வேறு கோயில் கட்ட போகிறதில்ல, அவர் கட்ட போகிறாரு கோயில். அந்த கோயிலுக்கு தான் கேளக்கி சித்தர் கும்புறவங்களாம் போனோன்னா அவர் கட்ட போகிற கோயில் தான் போகிறாங்க. எத்தனை வீடியோ எத்தனை சேனல்கார் போட்டாலும் அந்த மொத்த பேருனுடைய பக்தி சொல்கிறவங்களும் அவர் அசோகா சார் கட்டுற கோயிலுக்கு தான் போகிறாங்க. அவர் என்ன ஃபோட்டோ கொடுக்குறாரோ இல்லை அவர் என்ன கனவுல பார்த்து சொன்னாரோ அதை வச்சு தான் எல்லாம் கும்பிட போகிறோம், விருப்பம் தான் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நித்யான்றவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஸ்டர் எனக்கு பேபி இல்லை, நீங்கள் எனக்காக ப்ரே பண்ணுங்கள். அவங்க சொல்கிற எனக்காக ப்ரே பண்ணுங்கன்றதே வந்து இப்போ நான் இந்த லைனாக கொஞ்சம் நாளாக இந்த கமெண்ட்ஸுங்கெலாம் படிக்கிறேன். இப்போ இந்த கூட்டாக எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்காக வேண்டுங்கன்ற அந்த மாதிரி தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு எல்லோரும் அந்த நித்யான்றவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் நல்லபடின்னு நம்ம வேண்டிக்குவோம். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறாங்க, சிஸ்டர் உங்கள் வீடியோ பார்த்து நானும் சித்தர் நேம் சொன்னேன், பட் 1 டே தான் நான் பண்ணேன், 8 இயர்ஸ் பேபி இல்லை, ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆச்சு. இந்த ஐவிஎஃப் வேறு நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்றாங்க, 4.5 லட்சம் 5 லட்சம் செலவாகுதுன்றாங்க. அதனால் வேண்டி ரொம்ப அதுக்கு காரணமே என்னென்னா நாள் தள்ளி போட்டு குழந்தை பிறக்கிறதுன்ற ஒரு விஷயம் வந்து லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறது. நான் எல்லாமே லைஃப்பில் முடிச்சுட்டு எனக்கு நல்லா லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு ப்ரொஃபஷனல் செட்டில் ஆகிட்டு அப்புறம் தான் நான் பண்ணிக்குவேன்றது, லேட் மேரேஜ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த வந்து ஐவிஎஃப்பில் பண்ணிக்கினா போகுது அப்படின்ற நினப்போடவே அந்த மாதிரி வந்து சில பேர் வந்து பெண்கள் வந்து தள்ளி போடணும்னு நினைப்பாங்க, சில சமயம் ஆண்கள் வந்து தள்ளி போடணும்னு நினைப்பாங்க. இது அன்றைக்கி தான் அந்த பெயின் தெரியும், முன்னாடி தெரியாது. அதனால் வேண்டி கல்யாணத்தை லேட் பண்ணாதீங்க, குழந்தை பிறப்பை லேட் பண்ணாதீங்கன்ற விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். ஐவிஎஃப் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு. நித்யான்றவங்களுக்கு எனக்கு பேபி வேணும், ப்ளீஸ் எனக்காக ப்ரே பண்ணி கேளுங்க, உங்கள் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுறேன்னு போட்டிருக்காங்க. இந்த கூட்டு பிரார்த்தனை எல்லாருமே ஒரு நிமிஷம் நித்யா அவங்களுக்கு நல்லபடி குழந்தை பிறக்கணும் அப்படின்னு இந்த க்ஷணம் நம்ம வந்து வேண்டிக்குவோம். கேளக்கி சித்தர்கிட்டே கேட்போம், கேளக்கி சித்தரே நித்யாவுக்கு நல்லபடி குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ஏன்னா இது அவருடைய வீடியோன்றதுனால அவர்கிட்டயே கேட்போம். அதுக்கப்புறம் வந்து
இன்னொருத்தர் வந்து ஹரிச்சந்திரன் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இந்த வீடியோவில் நான் காளி சொன்னாங்க, விஷ்ணு ரூப பெயர்கள் வைரல் ஆகுது பாருங்கள். உண்மையிலேயே நேற்று நான் சொன்ன மாதிரியே அந்த ஒரு விஷ்ணு ரூப பெயர் வைரல் ஆச்சு பாருங்கள், காளி சொன்ன மாதிரின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நேற்று. இந்த வம்பு பேச்சு வைரல்கள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இனிமேல் நான் அதை தனியாக போட்டுறேன். சித்தர்கள் கூடவே வந்து வியூவர்ஸ்க்கு வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள், என் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் சொன்னால் தானே உன் கதை எதுக்குன்றீங்க. அப்போ அதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ போடுறேன்னு போட்டால் அது இதில் யூடியூப் அல்கோரிதம் கொண்டு போகாது, எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் கொண்டு போகாது. அது தொடர்ந்து நான் சித்தர்களுக்கு பற்றி பேசுறதுனால இதில் போட்டால் தான் அது வறுமை உங்கள் பார்வைக்கே வந்து சேரும். அதுலேயே முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி தான் இருக்கேன். காளி சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு எப்படி விஷ்ணு ரூபம் இதாகுது பாருங்கன்ற விஷயத்தையும் சொல்லி தான் இருந்தேன். அதே சமயத்தில் இந்த விவாகரத்து விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தேன். இன்னும் சில விஷயங்கள் வந்து ஒரு வியூவருக்கு வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கிற ஒரு போராட்டம், அவங்க மாமியார் கூடவும் அவங்க வீட்டில் நடந்து அவங்க பிரிஞ்சு இருக்கிற விஷயங்களும், அந்த விஷயத்தையும் ஒரு ஸ்டோரியாக சொன்னால் இந்த வீடியோக்குள்ளே சொல்ல முடியலையே, நான் அதில் போய் சொல்லியிருந்தேன். ஆனால் அது நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் எடுத்துமே காட்டாது யூடியூப். அதனால் அது ரொம்ப கம்மியான பேர் தான் பார்த்துருக்காங்க. அப்போது அந்த மாதிரி விஷயங்களையும் பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, என்னுடைய ஹோம் பேஜுக்கு போயிட்டு அதில் டெய்லி நான் என்ன போஸ்ட் பண்ணியிருக்கிறேன்னு பார்த்தா தான் மற்றவங்களுக்கெல்லாம் நான் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை வந்து உண்மை கதைகளை வந்து நான் நடுவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதில் அந்த வைரல்களும் வம்பு பேச்சுகளும் என்ற இதில் ஹெட்டிங்கில் தான் சொல்ல போகிறேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வீட்லேயும் நடந்துட்டுருக்கலாம். அதனால் சில சமயம் அதுலேயே அதுக்கான டிப்ஸும் கூட ஏதாவது நான் சொல்கிறதா இருக்கலாம். அதையும் நான் சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி வீடியோவில் தான் ஹரிச்சந்திரன் என்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆட்கொண்டார் அகஸ்தியர், அடியேனை நன்றிகள் பல அக்கா, நீங்கள் சொன்ன ஒரு முறை எனக்கு பலன் தந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்க வந்து கேளக்கிய சித்தரை பற்றி சொல்லலை, நீங்கள் சொன்ன ஒரு முறை பலன் தந்தது, ஓம் ஸ்ரீ மகத்தான அகஸ்தியரே நமோ நமக அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னொன்று அகல்யான்றவங்க சொல்லியிருக்காங்க, மேம் இன்னைக்கு இவங்க தான் போல் இருக்குது, அகல்யான்றவங்க சொன்னது தான் போலுது. மேம் இன்னைக்கு 5 to 6க்குள்ளே நான் கனவில் இருப்பது கனவுலேருந்து வருது. அப்போ வந்து கண்ணன் உருவத்தை காண்கின்றேன். நான் கண்ணன் பேரெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, காளி இதுக்கு கண்ணன்றவங்கெல்லாம் வரும். கண்ணன் உருவத்தை நான் பார்க்குறேன். கண்ணா கண்ணா என்று திடுக்கிட்டு எழுவது போல கனவு. அதை கனவிலேயே தொடர்ந்து வீட்டினுடைய கொல்லைவாசல் கதவு திறக்கிறேன். திறந்ததும் கண்ணை மூடியபடியாக குழந்தை கிருஷ்ணன் கண்கள் மூடியபடி காட்சி தருகிறார். ஒரு கண்ணை திறந்து பார்க்கின்றார். முடிகள் முதல் கொண்டு தெளிவாக தெரிகின்றது. கனவு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அகல்யான்றவங்க சொல்லியிருக்காங்க. அது கண்ணனே வந்து கனவுல வந்திருந்தா காட்சி கொடுத்த மாதிரி தான். அது உண்மை தானே. கேளக்கி சித்தர் கனவுல வர்றாருல்ல, அந்த மாதிரி அவங்க கனவுல கண்ணன் வந்திருக்கிறாரு அகல்யான்றவங்க கனவுல. அந்த மாதிரி வந்து தொடர்ந்து அந்த இறை நினைப்பும் அதில் நம்பிக்கையும் இருக்கும்போது கனவில் வருவது தான், கனவில் வந்தால் உண்மையில் வந்த மாதிரி கணக்கு தான் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க தான் நினைக்கிறேன், இவங்களும் வந்து பேரை போடலை. ஐ டூ சா பட்டர்ஃப்ளை அண்ட் கருவண்டு இதில் சொல்லியிருக்காங்க பாரு, கருவண்டு. அதே மாதிரி தான் இன்னொரு வியூவர் கருவண்டை பார்த்தாங்க, அன்றைக்கி தான் அது நடந்தது. இவங்க வந்து பேரை போடாமல் ஏன் போட்டாங்கன்னு தெரில. ஐ டூ சா பட்டர்ஃப்ளை அண்ட் கருவண்டு இன் மை ஸ்மால் ஆஃபீஸ் ரூம். ஐ சடன்லி லாஸ்ட் மை ஃபோன் சார்ஜர். நம்பவே முடியல. நோ தேர்ட் பர்சன் என்டர்ட், பட் எங்கே போச்சுன்னு தெரியல. எஸ்டர்டே ஒரு கமெண்ட் உங்கள் வீடியோவில் லாஸ்ட் ஃபோன் அண்டு ஸ்லிப்பர்னு ஒருத்தங்க போட்டு இருந்தாங்க. இது எப்படி நடக்குது? உண்மையாகவே இது ஆச்சரியமாக இருக்குது. எப்படி காணாமல் போகும்? ஐ மெடிடேட்டட் எஸ்டர்டே ஆல்சோ ஹிஸ் நேம், ப்ளீஸ் ரிப்ளை சிஸ்டர்னு போட்டிருக்காங்க. இவங்க அவங்க அக்கௌண்ட்டில் வந்து எஸ்ஏ இது போட்டு ஒரு CI2RWன்னு இருக்குது. ஏன்னா நான் பொய்யா சொல்கிறேன்னு இருக்கக்கூடாதுல்ல உங்களுக்கு. 4 hours ago போட்டிருக்காங்க அவங்க அதை. அதுக்கு தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். ஏன்னா இது 2வது ஆளாக சொல்கிறாங்க இந்த செல்ஃபோன் என்ற விஷயத்துன்றதுனால தான். அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள், உங்கள் வீடியோவில் ஒருத்தர் சொல்லியிருக்காங்கன்னு. அது நான் கரெக்டாக கேளக்கி சித்தரை கேட்குறேன். கருவண்டு வந்து தலையாண்டை வந்து பின்னாடி பக்கம் வந்து வையணும். அவர் கூட அன்றைக்குமா சொன்னார்னு நினைக்கிறேன், அசோக சார் கூட. பின்னாடிந்து சுற்றிக்கிட்டு இப்படி வந்ததுன்னு சொன்ன மாதிரி ஞாபகம். அந்த மாதிரி பின்னாடிந்து வையும் சுற்றிட்டு வந்து கண்ணாண்டை வந்து நின்றுது. அப்போ அந்த செல்ஃபோன் சார்ஜரை பற்றி கேட்கும்போது கருவண்டு அவங்களுக்கும் அந்த இது தொலைஞ்சிதுன்னும் போது கருவண்டு அவங்க சொல்கிறாங்க.
அப்போ அது நான் இங்கியாங் சிம்பிள் மாதிரி தான் பிளாக் அண்ட் ஒயிட்டு அந்த இது பார்க்க முடியும் நம்ம. நீங்கள் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு, அந்த இங்கியாங் சிம்பிள், இந்த செல்ஃபோனு, செல்ஃபோன் சார்ஜரு, செல்ஃபோன் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் வந்து மறுபடியும் எனக்கு இதே மாதிரி கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தான் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். இவங்க வந்து இன்னொருத்தர் வந்து மனோன்மணின்றவங்க, எனக்கும் என் பொண்ணு தலை போடுற கிளிப்பு மேலே பட்டர்ஃப்ளை வந்தது கேளக்கிய சித்தர் நமோ நமகன்னு போட்டிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் கமெண்ட் செக்ஷன் முடிஞ்சது. நீங்கள் வந்து தொடர்ந்து அவரை வணங்கும்போது சுற்றி என்ன பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை கவனிங்க. இன்றைக்கி வந்து எனக்கு புரிஞ்ச விஷயங்கள் அந்த வந்து செல்ஃபோன் இவர் கூட கனெக்ட் ஆகுதுன்ற ஒரு விஷயம், செல்ஃபோன் மட்டும் இல்லாத செல்ஃபோன் ரிலேட்டடான செல்ஃபோன் சார்ஜர் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2 பேர் வந்து இதே வண்டு பார்க்கும்போது அந்த ஒரு பூனை இறந்து போனது ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களே வந்து அந்த செருப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கருவண்டுன்றது வந்து என்ன ஏதோ ஒன்றத்தை பிரதிபலிக்குது. அதுக்கு மாதிரி அந்த ஒயிட் பட்டர்ஃப்ளைன்றது நான் அதே மாதிரி கேட்டுட்டு வரும்போதே நானும் வந்து ஒயிட் பட்டர்ஃப்ளை வந்து அந்த மாடியில் வரும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்து கழித்து பார்க்கும்போது அந்த வேப்ப மரத்து மேலே அந்த ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை ஒருவேளை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சமயபுரம் மாரியம்மா கும்பிடுங்கன்னு, அந்த மாதிரி அந்த அம்மாவையும் நடுவில் நீங்கள் கும்பிடும்போது அது ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளைவுக்கான பாசிட்டிவ் விஷயங்களாக நடக்கும். அது மாதிரி அதனால் அந்த வேப்ப மரத்து மேலே வேப்ப மரம்னா அந்த சமயபுரம் மாரியம்மா அப்படி கனெக்ட் ஆகுதான்னு அதுவும் எனக்கு தெரியல. அதை நானும் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன். அதை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் கொஞ்ச நாளைக்கு. ஆரம்பத்தில் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கடவுளை வணங்கும்போது தொடர்ந்து சில விஷயத்தை ஊடுருவி நமக்கு வணங்குறதோட வீட்டில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது, வெளியில் என்ன நிகழ்வுகள் நடக்குது, என்ன நம்ம பார்க்குறோம், இதுங்களெல்லாம் நோட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.